ஜி சேகர் சார், நிகழ்ச்சி உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த பட்ஜெட் எந்த அளவுக்கு எண்ணங்களை நிறைவேற்றி இருக்கிறது, சாமானியர்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்கிறதா, என்ன அடிப்படையில் என்ன நோக்கம் இதன் மூலமாக வெளிப்பட்டிருக்குது? இந்த பட்ஜெட்னு ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இட் இஸ் எடுத்த உடனே ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க யுவா சக்தி அண்ட் க்ரோத் ஓரியன்ட் பட்ஜெட் தான். இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக ஆஃப்டர் கோவிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரோத் ஓரியன்ட் பட்ஜெட். நீங்கள் சாமானிய மனிதர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2025லேயே சாமானிய மனிதர்களுக்கு என்னென்ன மேக்ஸிமம் கொடுக்கணுமோ அட்வான்டேஜாக கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு தனிநபர் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காருன்னா அவருக்கு 12.25 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அதே மாதிரி அவங்க ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கோடி பிஸ்னஸ் பண்ணினாங்கன்னா பேங்கிங் சேனல் மூலமாக, அதாவது டிரான்சாக்ஷன் எல்லாமே யூபிஐ பேங்கிங் சேனல் மூலமாக 2 கோடியோ இல்லை கேஷில் பிஸ்னஸ் பண்ணினா கூட 1.5 கோடி இருக்கிறவங்களுக்கு அந்த 8% 6% டிக்ளேர் பண்ணால், அதாவது 12 லட்சம் இன்கம் வரைக்கும் கிடையாது. அப்போ ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புள் 1.5 கோடி 2 கோடி இந்த லெவலில் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி ஜிஎஸ்டி ஏற்கனவே சப்ஸ்டான்ஷியலாக லெவரேஜ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படிங்கிறத வந்து ஜூலையில் டைம் கொடுத்ததை ஆகஸ்ட் வரைக்கும் நான் ஆடிட் கேசஸ் ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தனிநபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ சில டிடிஎஸ் எல்லாம் நல்லா குறைச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து பிடி 10 to leaves பிடி வந்து தமிழ்நாட்டோட குடிசை தொழிலில் ஒன்று, அதிலோட டிசிஎஸ்லாம் 5%லேருந்து 2%க்கு குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி, அதாவது அதாவது ஸ்டூடெண்ட்ஸு, ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட், இவங்களுக்குலாம் நம்ம நாட்டில் என்ன சட்டம் கொண்டு வந்தோன்னா, ஃபாரினில் ஏதாவது இன்கம் இருந்தாலோ இல்லை ஃபாரினில் அசெட் வச்சுருந்தாலோ அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே கம்பல்சரியாக வந்துச்சு. அவங்களுக்குலாம் இப்போ ஒரு அம்னிஸ்டி, அவங்களுக்கு டிஸ்க்ளோஸ் இல்லைன்னா அதோட ஃபுல் அமௌண்ட் எல்லாம் பெனால்ட்டி எல்லாம் ப்ராசிக்யூஷன்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அடுத்த 6 மாதத்தில் டிஸ்க்ளோஸ் பண்ணால் அம்னஸ்டி ஸ்கீம் மாதிரி எந்தவித பெனால்ட்டியில் கம்மியாக இன்ட்ரெஸ்ட்டில் கம்மியாக பண்ணி அதுவும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியும் சிஸ்டம்ஸ் உருவாகிருக்கு. அதே மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா மெடிக்கலோட ட்ரக்ஸ், கேன்சர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ட்ரக்ஸோட இம்போர்ட் டியூட்டியை சப்ஸ்டான்ஷியலாக 17 மருந்துகளுக்கான ஆமாம் குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி தனி மனிதர்கள் இப்போ வந்து அயல் நாட்டிலேருந்து அவங்களுடைய 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்துட்டு இருப்பார், இந்தியா வந்துடுவாங்க, இல்லை இங்கேருந்து போவாங்க எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்க அவங்களுடைய வியாபாரத்துக்கோ இல்லை அவங்களுடைய தனி தேவைக்கோ அவங்களுடைய படிப்புக்கோ ஏதாவது இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு வராங்கன்னா அதோட டியூட்டியெல்லாம் குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தனிநபர் முன்னேற்றத்திற்கு ஒரு ஓவராலாக நல்லா வந்து எடுத்து பண்ணியிருக்கேன். சேகர் சார், இதில் எல்லாத்தையும் தாண்டி இதில் ஃபிசிக்கல் டெஃபிசிட்டி விஷயத்துலையும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? பற்றாக்குறையை குறைக்கிறது, முதலீடுகளை ஊக்குவிக்கிறது, அதே மாதிரி கல்வி உள்ளிட்ட இடங்களில் வந்து ஏஐ தொழில்நுட்பம் மாதிரியான அம்சங்களை பயன்படுத்துறது அப்படின்ற இடத்துல சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி நம்ம கையாள வேண்டியது? நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை 4.3க்கு குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க சொன்னதை ஒவ்வொரு இயர்லையுமே அச்சீவ் பண்ணிட்டு வராங்க. அதாவது முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா சொல்கிறது ஒன்றா இருக்கும், அப்புறம் ரிவைஸ் பட்ஜெட் வரும்போது அதோட இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா செய்தியரை சொல்லுவோம் சொல்வதை செய்வோங்கிற மாதிரி அதோட அச்சீவ்மெண்ட் டார்கெட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேபிட்டல் குட்ஸ் செக்டாருக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி இந்த வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 11.2 lakhs crore-லேருந்து 12.2 lakhs crore-க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ கேபிட்டல் குட் செக்டார் இது பண்ணும்போது அதோட டெவலப்மெண்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்டரியல் டெவலப்மெண்ட்டில் கல்ச்சர், ஸ்பிரிச்சுவல், ட்ரெடிஷன் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. இது வந்து இது வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா இதை வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணலை. ஏன்னா இது வந்து இந்தியாவோட மிகப்பெரிய சொத்துன்னு நான் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய நேஷன்ஸ் வந்து சவுத் ஏஷியன் நேஷன்ஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ இந்தோனேசியாவில் பாலி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கெல்லாம் வந்து ஒரு கல்ச்சர் ட்ரெடிஷனை வச்சு தான் டூரிசமே இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு, அந்த ஆர்கிடெக்சரோட ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்பெஷலி இப்போ தான் கொடுக்குறாங்க இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்தால் ட்ரெக்கிங் போகணும்
அப்போ ட்ரெக்கிங் டூரிஸ்ட் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பொதிகைமலை பொதிகைமலை எடுத்துட்டு இருக்காங்க. ஆதிச்சநல்லூர் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து ஏஐக்கு வந்து ஆதிகேசன் அந்த தூத்துக்குடி பக்கத்தில் எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோப்பிக்கலாக கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் ரெவென்யூ டெவலப்மெண்ட்டுக்கும் என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் அதை விட நீங்கள் பெருமையாக பார்க்கணும் என்னென்னா கான்சன்ட்ரேஷன் ஆன் Tier 2 Tier 3 அண்ட் டவுன் சிட்டிஸ் தான். இப்போ வந்து நான் வந்து மெட்ராஸே டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத விட Tier 2 Tier 3 திருச்சி, மதுரை, சேலம் இந்த மாதிரி ஏரியாவில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க 5 lakhs பாப்புலேஷன்ஸ் அந்த மாதிரி. அப்போ வந்து அர்பனைசேஷன் வந்து இன்னும் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ப்ராட் வியூவில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் என்ன சொல்லணும்னா கன்சிஸ்டன்ட் பாலிசியாக இருக்குது. திடீர்னு வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படியே போயிடுறோம், அடுத்தது அனௌன்ஸ் பண்ணுறோம் போகாமல் ஒரு விசிட் பாரத் 2000 விஷன் 2047 எப்படி கொண்டு போகிறதுக்கு எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விஷன் வச்சுட்டு அந்த பட்ஜெட்டோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. இதில் கல்ச்சுரல் ஹப்புன்றாங்க இல்லையா, ஒரு 15 இடங்களில் இந்தியாவில் கல்ச்சுரல் ஹப் நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்றாங்க. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதிச்சநல்லூர் வருது அப்படின்றப்போ இந்த கல்ச்சுரல் ஹப்புன்ற கான்செப்ட் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் எக்கனாமிக்கான ஒரு விஷயமா, மாற்று பொருளாதார நடவடிக்கைக்கான ஒரு முகாந்திரமாக எடுத்துக்க முடியுமா? இல்லை, கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்பிரிச்சுவல் ஹப்புங்கிறது இப்போ நான் ஒரே ஒரு சொல்கிறேன். இட்டாலிக்கு போனால் போப் அந்த மாதிரி போகிறதுக்கு இருக்குது. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உதாரணத்துக்கே சொல்கிறேன், தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்னா மதுரையும் ராமேஸ்வரம் தான் தெரியும். பட் அதை விட அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலே இருக்கிற ட்ரெடிஷ்னல் கல்ச்சுரல் ஆர் ஆர்கிடெக்சரல் இம்பார்ட்டன்ஸ் ஏரியாலாம் நிறையா இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஏரியாலாம் நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணினா தான், அதாவது நம்மள்கிட்ட நல்ல ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது, அந்த ரிசோர்ஸஸ் ஏரியாவை வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்டு போனால் தான் நம்மளுடைய எக்கனாமி டெவலப் ஆகும். அல்டிமேட்லி நமக்கு என்ன வேணும், ஃபாரின் நம்ம வந்து சில ஏரியாவில் வந்து ஃபாரின் கரன்சி டிபெண்டன்சி நமக்கு நிறையா இருக்குது. அப்போ ஃபாரின் கரன்சி டிபெண்டன்சியை வந்து டூரிசம் மூலமாக நமக்கு வந்து சப்போர்ட்டி கொண்டு வரணும்னா இந்த மாதிரி இருக்கிற ஏரியாலெலாம் டெவலப் பண்ணால் தான் நிறைய ஃபாரின் டூரிசம் இன்கம் வரும். அதனால் நம்மளுடைய கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட், லோக்கல் டெவலப்மெண்ட், அர்பன் ரூரல் டெவலப்மெண்ட்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த பட்ஜெட் நாம் ஏற்கனவே முன்னணியில் இருக்கக்கூடிய சில துறைகளை மேலும் மேம்படுத்துறதுக்கான என்ன பங்களிப்பு செஞ்சிடும்? இதுக்கு முன்னாடி நான் சில பாயிண்ட் எல்லாம் சொல்ல விரும்புகிறேன். பட்ஜெட்டுங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு குடும்பத்தில் வந்து அந்த ஆண்டு வருமானத்தை வச்சு அந்த ஆண்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, செலவினங்கள் இருக்குது, இப்படி செலவழிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு நாட்டோட வருமானத்தை வச்சு அந்த நாட்டோட செலவுகள் எஸ்டிமேட் பண்ணுறது தான். இது வந்து அலாவுதீன் பூதம் வந்து ஒரு கப்பை தேய்ச்சி ஜீபூம்பா உருவாக்குறதெல்லாம் பட்ஜெட் கிடையாது. முதல்ல அதை வந்து காமன் மேன் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த பட்ஜெட்டோட இம்பேக்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரகுநந்தன் சார் சொன்னார், எல்லாம் சொன்னார், சில விஷயங்கள்லாம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு IMF வேர்ல்டு பேங்க் இதில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு குடும்பத்தின் கடன் எப்படி இருக்குது. நான் இப்போ உங்களையே கேட்குறேன், குடும்பத்தின் கடன் எந்த நாட்டில் ஜாஸ்தி இருக்குங்கிறீங்க? அமெரிக்காவிலையா? நம்ம இந்தியாவில் எடுத்திங்கன்னா 40%, சுவிட்சர்லாந்து எடுத்திங்கன்னா 125%, அமெரிக்கா எடுத்திங்கன்னா 69%. அதாவது அவங்களுடைய சொத்தில் 69% கடனாக இருக்குது. நான் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா சைனா, அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து, நீங்கள் நம்ம பெருமையாக நீங்கள் இங்கே நினச்சிட்டு இருக்கிற ரேஷனில் அவங்களுடைய குடும்பத்தோட கடன் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய மக்களின் குடும்ப கடன் வந்து 40% தான் இருக்குது. அப்போது ஒரு 100 ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னா 40% தான் கடன், 60% சர்ப்ளஸ் இருக்குது. இதே சுவிட்சர்லாந்து நம்ம சொல்லுவோம், அங்கே 125% இருக்குது. கனடாவில் ஜாஸ்தி இருக்குது. இப்போ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, சில உண்மைகள் வந்து நீங்கள் இந்த பட்ஜெட் பேப்பரை மாத்திரம் வச்சு பார்த்தா தெரியாது. இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் MSMEலாம் கஷ்டப்படுறது, MSME செக்டாருக்கு எதுவுமே இல்லைன்னு. நான் சில உதாரணங்கள் மாத்திரம் எடுத்து சொல்கிறேன். இது வந்து ஒரு பட்ஜெட்டை எடுத்து பார்க்கும்போது பட்ஜெட்டுங்கிறது அடுத்த ஆண்டு எங்களுக்கு என்ன வருமானம் இருக்கும், அடுத்த ஆண்டு நாங்கள் அதை எப்படி செலவு பண்ண போகிறோன்னு. இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி நேத்திக்கு ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணாங்க. அது வந்து எப்படின்னா, இது வரைக்கும் பரீட்சை எப்படி நடந்துச்சு, நாங்கள் எப்படி அந்த பரீட்சையை எழுதி மார்க் வாங்கியிருக்கோங்கிறது எக்கனாமிக் சர்வேன்னு அதில் இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன்,
எம்எஸ்எம்இ செக்டார்ல மைக்ரோ அண்ட் ஸ்மால் செக்டாருக்கு வந்து இந்த அதாவது நம்ம இப்போ மோடி கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா முதல் ஆண்டு பெர்ஃபார்மன்ஸ் 2015-16 எடுத்தோன்னா 3,71,000 கோடி தான் கடன் கொடுத்துருக்காங்க. இப்போ முடிவடைந்த ஆண்டு 24-25 முடிவடைந்த ஆண்டு 26 இன்னும் முடிவடையல 7,98,000 கோடி. பார்த்துக்கங்க, 371 எங்க இருக்கு, 798 எங்க இருக்கு. அதே மாதிரி மீடியம் செக்டாருக்கு 1,15,000 கோடியிலேருந்து 3,63,000 கோடி. ஆனால் நம்ம தமிழ் ஊடகங்களை பேசும்போது என்ன சொல்றீங்க, இது அம்பானிக்கும் அதானிக்கும் கார்ப்பரேட் செக்டார் பட்ஜெட்டுங்கிறீங்க. இப்போ மீடியம் அண்ட் ஸ்மால் செக்டாருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 4,84,000 கோடியிலேருந்து இன்னைக்கு 11,50,000 கோடி, கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி யாருக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்மால் மீடியம் அண்ட் மைக்ரோ செக்டாருக்கு. அதே இது லார்ஜ் ஸ்கேல் செக்டார் கார்ப்பரேட் செக்டார் நீங்க எடுத்துக்கங்க, அவங்களுக்கு கொடுத்தது வந்து 22.4 லட்சம்லேருந்து இன்னைக்கு 28 5.5 லட்சம் தான் கூடி இருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து சும்மா இதில் சொல்ல, அதாவது பட்ஜெட் அலோகேஷன்ங்கிறது கவர்மெண்ட், பட்ஜெட்டரி சப்போர்ட்டுங்கிறது த்ரூ த கவர்மெண்ட் ப்ராசஸ். இதே இது நான் வந்து சொல்றேன் ப்ரியாரிட்டி செக்டார்னு இருக்கிறதுனா லோ இன்கம் குரூப். லோ இன்கம் குரூப் எடுக்கும்போது அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் வந்து முந்தைய கவர்மெண்ட்டையும் இந்த கவர்மெண்ட்டையும் நான் கம்பேர் பண்ணல. இவங்க ஆட்சி எடுத்து 1 வருஷத்துக்கு கழிச்சு எப்படி பண்ணாங்க, இப்போ அதுலேருந்து 10 வருஷத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க. 2015-16 எடுத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அலைடு ஆக்டிவிட்டிக்கு 8 லட்சம் கோடிக்கு இது பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு 22 லட்சம் கோடி பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனுக்கு 68,000 கோடியிலேருந்து இன்னைக்கு 1,37,000 கோடி, ஆல்மோஸ்ட் டபுள் எஜுகேஷன் லோன் சப்போர்ட். மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் பிரியாரிட்டி செக்டர்ல 8,48,000 22,39,000. இது ஒரு சைடு எடுத்துக்கங்க. காமன் மேன் ஹவுசிங் 7,47,000 கோடி இவங்க 15-16 பண்ணது, இன்னைக்கு பண்ணியிருக்கிறது வந்து 30 லட்சம் கோடி. இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கான்சென்ட்ரேட்டட் த்ரூ காமன் மேன் growthல பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு growth ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறீங்க. அப்போ நான் ஒண்ணே ஒன்று கேட்குறேன், எம்ப்ளாய்மெண்ட்னா சம்பளத்துக்கு வேலை போகிறதா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் சேர்த்தா? சம்பளத்துக்கு மாத்திரம் வேலை போகிறதுனா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த 10 ஆண்டுகளில் 52 கோடி முத்ரா லோன் கொடுத்துருக்காங்க. 52 கோடி, அதில் ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 லட்சம் கோடிக்கு நீங்கள் வந்து 6 கோடிக்கு மேலே இருக்கிற மக்கள் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அப்போ 6 கோடி குடும்பங்கள் பெனிஃபிட் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு 3-4 பேர் வச்சிங்கன்னா ஒரு 18 24 கோடி மக்களுக்குரிய பெனிஃபிட் வந்து அங்கே போகிறது. அப்போ அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணுமே தவிர. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான கடன் கொடுக்குறாங்க, எம்எஸ்எம்இக்கான சலுகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது முரணா இல்லையா? அது இல்லை, எம்எஸ்எம்இக்கு எங்கே கொடுக்கல, நான் எம்எஸ்எம்இக்கு தான் இப்போ கொடுத்தேன் உங்களுக்கு. எம்எஸ்எம்இ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே கவர்மெண்ட் 4 லட்சம் கோடியிலிருந்து இன்னைக்கு வந்து 12 லட்சம் கோடிக்கு கொடுத்திருக்கு. அப்ப எங்க சப்போர்ட் பண்ணாம இருக்கு? அதே மாதிரி பிரியாரிட்டி செக்டார்ல கேக்குறேன், 8 லட்சம் கோடியிலிருந்து 22 லட்சம் கோடி 10 ஆண்டுகள் அவங்களே ஆரம்பிச்சது 8 லட்சம், இன்னைக்கு 22 லட்சம் கோடி. 24-25 முடிந்த ஆண்டு, 25-26க்கு இன்னைக்கு ரிப்போர்ட் வரல. நவம்பர் வரைக்கும் இருக்கிற ரிப்போர்ட்டை வச்சு, ஏன்னா நவம்பர் வரைக்குமே 26 லட்சம் கோடி கொடுத்துருக்கோங்கிறாங்க. ஸோ இதை மாதிரி பார்க்கணும். இன்னொன்று நான் சில விஷயங்கள் சொல்றேன். சரி, இன்னைக்கு முத்ரா லோன் தமிழ்நாடுக்கே என்ன வந்துச்சு? நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லவா, நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலை எதுவும் செய்யலவங்க சொல்றவங்க கொஞ்சம் போய் கவர்மெண்டோட வெப்சைட் பாருங்க. முத்ரா லோன்ல கொடுத்த டோட்டல் லோன்ல 10% மேல், இந்தியாவில் 29 மாநிலங்கள் இருந்தாலும் 10% மேல் பெனிஃபிஷியரி தமிழ்நாடு பெண்கள் தான். உஜ்வலா திட்டத்தில் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம். என்னால இன்னைக்கு நீங்க எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு பிளாக்லயும் ஒவ்வொரு தாலுகாலையும் எத்தனை பேருக்கு எந்தெந்த வருஷம் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தாங்கிறத என்னால சொல்ல முடியும்.